So electric dipole அதை பற்றி படித்தோம். எலக்ட்ரிக் டைபோலுடைய டெஃபினிஷன் என்ன படித்தோம்? இட் இஸ் சிங்கிள் என்டிட்டி, அதாவது ஒரே ஆப்ஜெக்ட், அது two equal and opposite charges separated by a distance 2d அப்படின்னு எழுதுவோம் சொன்னோம் இல்லையா? இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல். இதுக்கு உடனே ஒரு டைபோல் மொமெண்ட்னு நம்ம ஒன்று டிஃபைன் பண்ணினோம். P symbol, vector, dipole moment is a vector. Magnitude in charge times the separation 2d. So this is the magnitude. அது வெக்டர்னு சொல்றதால டைரக்ஷன் சொல்லணும் இல்லையா? ஆல்வேஸ் மைனஸ் சார்ஜ் டு ப்ளஸ் சார்ஜ் டைரக்ஷன் இருக்கு. ஸோ இந்த டைரக்ஷனில் நான் வந்து இப்போ யூனிட் வெக்டார்னு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எக்ஸ்னா எக்ஸ் யூனிட் வெக்டார், ஜீனா ஜி யூனிட் வெக்டார், அதுக்கு ஏற்ற போல மாற்றிக்கலாம். ஸோ இது எப்படி எழுதலாம்? இப்போ பி மேக்னிடியூட் என் யூனிட் வெக்டார். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த என் யூனிட் வெக்டாருடைய டைரக்ஷனுங்கிறது மைனஸ் சார்ஜ் டு ப்ளஸ் சார்ஜ். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த டைபோல் கிரியேட் பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்டு, டைபோல் கிரியேட் பண்ண பொட்டன்ஷியல், அது எல்லாத்தையும் நம்ம படித்து முடித்தோம். ஆக்சியல் பாயிண்ட், ஈக்குவேட்டோரியல் பாயிண்ட்லாம். இப்போ இதனுடைய டாப்பிக்கோட அர்த்தம் என்ன? த டைபோல் பிளேஸ்ட் இன் அ யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. நம்ம போனாட்டி படித்தது இது கிரியேட் பண்ணுற டைபோல் கிரியேட் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டும் பொட்டன்ஷியல் பற்றி. இப்போ நம்ம படிக்கிறது என்னதுன்னா, டைபோலை நான் ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்க போகிறோம். அது என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா யூனிஃபார்ம். இந்த வார்த்தையை ரொம்ப நான் ஏற்கனவே கூட ஒரு வாட்டி சொல்லியிருக்கோம், திருப்பியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். யூனிஃபார்ம்னா இந்த இடத்துல நம்ம எதை சொல்கிறோம்? ஃபீல்டை யூனிஃபார்ம் சொல்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டை. எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. வெக்டாரை யூனிஃபார்ம்னு சொல்லணும்னா யூனிஃபார்மோட மீனிங் என்ன? போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் த சேம் at all points in the space. அதாவது நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம சொன்னோம் ஒரு ரீஜன் சொன்னோம் இன் ஸ்பேஸ். அந்த ரீஜனில் எல்லா பாயிண்ட்லேயும் அந்த ஃபீல்டுடைய டைரக்ஷனும் மேக்னிடியூடும், டைரக்ஷன் மேக்னிடியூட் ரெண்டுமே சேமாக இருக்கணும் எல்லா பாயிண்ட்ஸ்லையும். இதுதான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டெஃபினிஷன். ஸோ நம்ம இப்போ எப்படி கன்சிடர் பண்ணுறோம்? இல்லை ஃபஸ்ட்டும் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறதப்போ எப்படி நம்ம ட்ரா பண்ண போகிறோம்? இதுதான் பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன். பிக்சரில் யூனிஃபார்ம் ஃபீல்டு எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்னா பேரலல் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். பேரலல் அப்போது இந்த பாயிண்டில் எல்லா பாயிண்ட்லேயும் நம்ம சேம் மேக்னிடியூட் சேம் டைரக்ஷனில் இருக்கணும். சேம் டைரக்ஷன்னா பேரலல் தான் வந்தாகணும், மேக்னிடியூடும் சேமாக இருக்கணும். இந்த ஃபீல்டில் இந்த டைபோலை கொண்டு போய் வைக்க போகிறோம். ஒரு ஜென்ரல் டைரக்ஷனில் முதல்ல வைக்கலாம். ஜென்ரல் டைரக்ஷன்னா இது வந்து ப்ளஸ் சார்ஜும் இது மைனஸ் சார்ஜும் வரா மாதிரி இந்த டைபோலை கொண்டு வந்து வச்சுருக்கேன். அஸ்யூம் இது ஏ என்ற பாயிண்ட்டு, இது பி என்ற பாயிண்ட்டுன்னு எழுதிக்கலாம். அதாவது பொசிஷன் ஆஃப் மைனஸ் கியூவை ஏவும் பொசிஷன் ஆஃப் ப்ளஸ் கியூவை பின்னு எழுதிக்கலாம். நமக்கு தெரியும் ஏபி டிஸ்டன்ஸு 2Dன்னு எழுதிட்டுருக்கோம். இங்கே அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டைபோலை இண்டிபெண்ட் சார்ஜஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இண்டிபெண்ட் சார்ஜஸ் என்ன? ப்ளஸ் கியூ சார்ஜ் ஒரு ஃபீல்டில் வச்சா இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். ப்ளஸ் சார்ஜுக்கு வேண்டி நான் ப்ளஸ் ஃபோர்ஸ்ன்னு எழுதுகிறேன். எப்படி? கியூ டைம்ஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு. நம்ம இது எங்கேருந்து எழுதுகிறோம்? இது எங்கேருந்து வருது? எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டெஃபினேஷன் எப்படி எழுதினோம்? ஃபோர்ஸ் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ்னு சொன்னோம் இல்லையா? அப்போது இந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே இருக்கிற ஃபோர்ஸுங்கிறது எப்படி வரும்? Q நாட் ஈன்னு வரும். அதே தான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் த டைபோல் எவ்வளவு? F ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறேன், அதை சஃபிக்ஸ் போட்டிருக்கேன், ப்ளஸ்ஸுங்கிறது பார்த்துக்கணும். Q ப்ளஸ் சார்ஜோடு இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இது எந்த டைரக்ஷனில் இருக்கும்? இப்போ ஃபோர்ஸு ஃபீல்டு டைரக்ஷன்லேயே இருக்குது. அப்போது இது ப்ளஸ் Q இங்கே எழுதிக்கிறேன். இதுதான் இந்த F ப்ளஸ் ஃபோர்ஸுடைய டைரக்ஷன். அதே போல் இந்த மைனஸ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அதுவும் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்.
எப்படி மைனஸ் கியூ இ, இந்த இ ப்ளஸ்ங்கிறத நான் விட்டுடுறேன். ஏன்னா இந்த ஃபீல்டு இங்கேயும் சேம்னு அசியூம் பண்ணிட்டோம் இல்லையா, சேம்னு சொல்லியிருக்கோம்ல, யூனிஃபார்ம் சொல்லியிருக்கோமே. அப்போ ஈன்னு போட்டாலே போகிறோம், இ ப்ளஸ்ன்னு சொல்ல வேண்டாம், இ மைனஸ்ன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா இ ப்ளஸ்ஸும் இ மைனஸும் சேம், யூனிஃபார்ம்னு சொன்னதால். ஸோ ஏன் மைனஸ் சார்ஜுங்கிறத மைனஸ் போட்டிருக்கேன். அப்போ இந்த ஃபோர்ஸோடைய டைரக்ஷன் எப்படி இருக்குது, ஈக்கு மைனஸ்னால் என்ன அர்த்தம், ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போது திஸ் இஸ் தி எஃப் மைனஸ் ஃபோர்ஸ். அதாவது இந்த டைபோல் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்ச உடனே ரெண்டு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஒன்று இந்த எண்டில், இன்னொன்று இந்த எண்டில். இப்போ இது ரெண்டுத்துக்கும் மேக்னிடியூட் பாரு, எஃப் ப்ளஸ்ஸோடைய மேக்னிடியூடும் எஃப் மைனஸோட மேக்னிடியூட் ரெண்டுமே கியூ இ தான். இது மேக்னிடியூட், இது டைரக்ஷன் தான் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ், டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். இன்னொன்று முக்கியமான சொல்லணும், மெக்கானிக்ஸில் படித்த வார்த்தைகள் எழுதிட்டு வரேன். டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ஈக்குவல்ங்கிறது மேக்னிடியூட், ஆப்போசிட்ங்கிறது டைரக்ஷனுக்கு. ஃபோர்ஸஸ் வித்துன்னு சொல்கிறத விட என்ன பண்ணலாம், அட் டூ ஆக்டிங் அட் எழுதிக்கலாம், ஆக்டிங் அட் டூ டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ், டூ டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ். இது அப்போவே என்ன ஆயிடுறது, ரெண்டு டிஃபரண்ட் பாயிண்டில் ஆக்ட் பண்ணுறதால இது லைன் கனெக்டிங், இதுவும் வெவ்வேறு, இது இந்த லைனில் இருக்குது, இது இந்த லைனில் இருக்குது. ஸோ திஸ் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ், திஸ் வில் கான்ஸ்டிடியூட் என்ன சொல்லுவோமோ, கப்பிள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தால் அதுக்கு பேர் மெக்கானிக்ஸ் கப்பிள்னு படிப்போம். கப்பிள் அப்படின்னு வந்தோடனே என்ன வருது, இதுக்கு டார்க்குன்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். கப்பிள் அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸு ஆக்ட் பண்ணும்பொழுது, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணும்பொழுது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும்போது இட் இஸ் ஏபிள் டு ரொட்டேட் த ஆப்ஜெக்ட், அதான் டார்க்குன்னு சொல்கிறோம். ஸோ டார்க் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அந்த இடத்துல, டார்க்குடைய டெஃபினிஷன், டார்க்குக்கு சிம்பிள் என். என்னங்கிறது டார்க் வந்து இஸ் எ வெக்டர், ஞாபகம் வச்சுக்கணும், டார்க் இஸ் எ வெக்டர். ஸோ இப்போ நான் மேக்னிடியூட் மட்டும் நான் இப்போ எழுதுகிறேன். என் டெஃபினிஷன் என்னென்னா, ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது பட் மேக்னிடியூட் சேம் தான் இல்லையா. ஸோ ஃபோர்ஸ் multiplied by perpendicular distance between the forces. இதுதான் magnitude of the torque உடைய definition. Force, one of the forces, ஏதாவது ஒன்று, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் மேக்னிடியூட், மல்டிப்ளைடு, ஸ்டார் போட்டிருக்கேன், மல்டிப்ளைன்னு அர்த்தம், perpendicular distance between forces. இதுதான் definition of magnitude of torque. இதோட டைரக்ஷன் டிஃபைன் பண்ணி டெரைவ் பண்ணி முடிச்சோன்னு சொல்லித்தரேன். டார்க்குங்கிறதோடைய டெஃபினேஷன் இது. அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, இதோடைய பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பிங்கிற பாயிண்ட்லேருந்து இப்போ நான் ஒரு லைனை கன்சிடர் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டு எம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எந்த பாயிண்ட் எம்மு, பியிலேருந்து நான் வரைஞ்ச வெர்டிக்கல் லைன், இந்த எஃப் மைனஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேனே அந்த லைனை டச் பண்ணுற இடம் எம், பர்பெண்டிகுலர். இது இப்போ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்கிறது, ஸோ ஃபோர்ஸுங்கிறது என்ன, QE. பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்கிறது இந்த இடத்துல என்ன, BM தான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஃபோர்ஸஸ். இப்போ இந்த டயக்ராம்லேருந்து நம்ம BM கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணால் டார்க்கோடைய மேக்னிடியூட் கிடைக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆங்கிள் MABங்கிற ஆங்கிளை தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும், அதாவது ஆப்போசிட் சைடு வேணும். ஆப்போசிட் சைடு வேணும்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியும், இது என்னது, ஹைபாட்டினியூஸ். இந்த டிஸ்டன்ஸ் தான் 2D, அது தெரியும். அப்போ ஆப்போசிட் வேணும்னா சைன் தீட்டா டெஃபினேஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ட்ரையாங்கிள் AMBயில் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ். ஆப்போசிட்டுங்கிறது BM, ஹைபாட்டினியூஸ் இஸ் AB. AB தான் நமக்கு தெரிஞ்சது. ஸோ இதில் நமக்கு வேண்டியது என்ன, BM. ஸோ BM இஸ் ஈக்குவல் டு AB sin theta. AB என்னது, 2D. ஸோ இட் இஸ் 2D sin theta.
ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா இங்கே? ஸோ q e 2d sin theta. ஸோ திஸ் இஸ் அ மேக்னிடியூட். இதை வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுத முடியுமே? எப்படி? q டைம்ஸ் 2dங்கிறது என்ன? டைபோல் மொமெண்ட்டோடைய மேக்னிடியூட். q டைம்ஸ் 2dங்கிறது டைபோல் மொமெண்ட்டோடைய மேக்னிடியூட். அப்போது அது சப்ஸ்டியூட் பண்ணால் q டைம்ஸ் 2d பண்ணால் அப்போது p e sin theta அப்படின்னு வந்து. So this is the magnitude of the torque. P e sin theta. P is the dipole moment of the dipole. E electric field, uniform electric field. Theta is the angle which the dipole moment makes with the field. Then dipole moment என்ன அர்த்தம் பாரு? இப்போ இந்த டைரக்ஷன்ல தானே மைனஸ் டு பிளஸ்ல தான் இந்த p வெக்டர் இருக்க முடியும். ஸோ இப்போ வாட் இஸ் த எஃபெக்ட்? நான் சொன்னேன் கப்புள்னு இருந்ததுன்னா டார்க் இருக்கும். டார்க்கோடைய எஃபெக்ட் என்ன? ரொட்டேட்டிங் எஃபெக்ட். ஸோ இப்போ இது ரெண்டு ஃபோர்ஸு, இது ரெண்டு என்ன பண்ண போகிறது? இந்த அப்படியே இந்த டைப்போல ரொட்டேட் பண்ண போகிறது. இப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னா எங்கேருந்து ரொட்டேட் ஆகுது? பிலேருந்து இயை நோக்கி ரொட்டேட் ஆகும். பிங்கிறது இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஏ டு பி டைரக்ஷனில் இருக்குது. அதுலேருந்து இப்போ பார்த்து இப்படி தான் ரொட்டேட் ஆக முடியும் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இருந்தால். ஸோ அதுலேருந்து ஈயை நோக்கி வரும். ஈக்கு பேரலாக வந்த உடனே ஸ்டாப் ஆகிடும். ஏன் ஈக்கு பேரலாக வந்த உடனே ஸ்டாப் ஆகிடும்? ஈக்கு பேரலாக வந்த உடனே theta becomes 0. அப்போ டார்க் 0 ஆகிடும். அதனால தான் இந்த P டைரக்ஷன் ஏபி டைரக்ஷன்லேருந்து இயை நோக்கி ரொட்டேட் ஆகும். அப்போ எப்படி? இந்த ரைட் ஹேண்ட் ரூல் புரியுறதா? இப்படி சுத்த போகிறது. அப்போ இந்த தம்ப் பாயிண்டிங் இன்வர்டு, தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் தி டார்க். அப்போது பிலேருந்து இ போகிறதால சைன் தீட்டா வந்திருக்கு. சைன் தீட்டா வந்தாலே என்ன சொல்லுவோம் நம்ம? ரெண்டு வெக்டார் இருக்குது. சைன் தீட்டா வந்தாலே கிராஸ் ப்ராடக்ட் இன்வால்வ் ஆயிருக்கு, அதாவது வெக்டார் ப்ராடக்ட் இன்வால்வ் ஆயிருக்குன்னு. அப்போது டைரக்ஷனோடு சேர்த்து சொல்லணும்னா என்னங்கிற வெக்டார், அப்போது பிலேருந்து இக்கு போகும்போது என் வெக்ஷன் கிடைக்கிறதால பி வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் வித் இ வெக்டார். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஃபார் டார்க் experienced by the dipole placed in a uniform external electric field. So இதிலிருந்து நம்ம சொல்லுவோம் PE sin thetaங்கிறது மேக்னிடியூட், டைரக்ஷன் ஒரு யூனிட் வெக்டார், எப்படி சுத்த போகிறது? அந்த தம்பு கொடுக்க போகிறது. தம்பு அதாவது பிலேருந்து ஈக்கு ரொட்டேட் பண்ணும்பொழுது இந்த ரைட் ஹேண்டை எல்லா ஃபிங்கர்ஸையும் பிலேருந்து ஈக்கு ரொட்டேட் பண்ணும்போது தம்பு எந்த டைரக்ஷனில் கொடுக்குறதோ அதுதான் டைரக்ஷன் ஆஃப் தி டார்க். இது எப்படி நம்ம அந்த டைரக்ஷன், இந்த ரைட் ஹேண்ட் ரூல் நான் சொல்கிறேன், இது நம்ம மேத்தமேட்டிக்ஸில் வெக்டார்ஸில் படித்தது. ஏ கிராஸ் பி வெக்டார் இருந்தால் ஏலேருந்து பிக்கு ரொட்டேட் பண்ணினா இந்த தம்பு காமிக்கிற டைரக்ஷன் தான் அந்த ஏ கிராஸ் பி டைரக்ஷன் வெக்டாருடைய டைரக்ஷன். ஸோ டார்க்கு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது எலக்ட்ரிக் டைப்போல ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டில் வச்சா என்ன ஆகும்? இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ டார்க்கு. அதனால் இது என்ன ஆகுது? ரொட்டேட் ஆகும். எவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆகும்? இது பேரலாக வர வரைக்கும். அப்போ இது எப்போ மேக்ஸிமம் டார்க் எப்படி இருக்கும்? பர்பெண்டிகுலராக இருக்கும்போது மேக்ஸிமம் டார்க் இருக்கும். ஏன்னா பர்பெண்டிகுலர்னா தீட்டா வில் பிகம் இப்படி இருக்குது, ஈக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ தீட்டா பிகம் 90 degrees. அப்போது சைன் தீட்டா இஸ் 1. அப்போ மேக்ஸிமம் டார்க் எப்போ இருக்கும்? பி பர்பெண்டிகுலராக இருந்தால். ஜீரோ டார்க் எப்போ இருக்கும்? பி ஈக்கு பேரலாக இருந்தால். ஸோ இப்படி வச்சாலோ இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டார்க். அண்ட் இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? இந்த டைபோல் is aligned along the direction of the electric field. alignment, aligned ன்னு சொல்லுவோம். alignment அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டைபோலும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் பேரலாக வர்றது பேர் தான் அலைன்மெண்ட். இது இந்த ஐடியாவை நம்ம போலரைசேஷன் அப்படின்னு எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் படிக்கும் பொழுது நம்ம யூஸ் பண்ணுவோம். டைபோல்னு அங்கே ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்போ அந்த டைபோல்லாம் அலைன் ஆகும் அப்படின்னு சொல்கிற அலைன்மெண்ட்னா என்ன அர்த்தம்? டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷனும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் பேரலாக இருக்கிறது பேர் அலைன்மெண்ட்டுன்னு பேர். அதை பற்றி நம்ம படிக்க வேண்டி வரும். இது ஒரு சிச்சுவேஷன். இப்போது இது ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ மூமெண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு கைனடிக் எனர்ஜி. ஏன்னா மெக்கானிக்ஸில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆரம்பித்தாலே கைனடிக் எனர்ஜின்னு சொல்லணும். அப்போ கைனடிக் எனர்ஜிக்கு வந்துடுறது இதுக்கு. அப்போது எப்படி திடீர்னு எப்படி கைனடிக் எனர்ஜி வரும்? இது வச்சிருக்கும் பொழுது இல்லை, வச்சு இந்த சுவிட்சை ஆன் பண்ணின உடனே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் பண்ண உடனே இது ரொட்டேட் ஆரம்பிக்கிறது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்த உடனே கைனடிக் எனர்ஜி கிடைக்கிறது. அப்போ அதுக்கு ஏற்கனவே ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு ஒன்று இருந்திருக்கும். அதுதான்
இந்த கைனடிக் எனர்ஜியாக மாறுறதுன்னு சொல்லுவோம். அப்போ அது அந்த எனர்ஜி எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஸோ அதுக்கு பேர் என்ன? எனர்ஜி ஆஃப் த டைபோல் பிளேஸ்ட் இன் அ எலக்ட்ரிக் ஃபீல்டு, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது எப்படி கண்டுபிடிப்போம்? ஒர்க் டன் வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போது ஒர்க் டன்னுங்கிறது நம்ம மெக்கானிக்ஸில் படித்தது. ஒரு ஃபோர்ஸ் இருந்ததுன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தால், ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஃபோர்ஸ் வெக்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்மால்னு வச்சுக்கலாம், டிஆர். எஃப் டாட் டிஆர் தான் ஸ்மால் ஒர்க் டன் அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஏன் எப்படி எழுதியிருக்கேன்? ஒர்க் டன் இஸ் எ ஸ்கேலார், ஃபோர்ஸ் வெக்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் ஒர்க் டன். எப்படி? ஒரு லீனியர் ஃபோர்ஸ், இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஒரு ஃபோர்ஸு, ஒரு லீனியர் மோஷன். இதுக்கு லீனியர் மோஷன்னா என்ன? ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன். இப்போ நம்ம படிக்க போகிறது லீனியர் மோஷன் இல்லையே, ரொட்டேஷனல் மோஷன், அதாவது கர்வ்டு மோஷன். கர்வ்டு மோஷன் தான் நீங்கள் வருது. ஏன்னா டார்க்குன்னு இருந்தால் கர்வ்டு மோஷன். அப்போது ஒர்க் டன் எப்படி எழுதணும்? ஃபோர்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறது என்னது? ரொட்டேஷன் மோஷனில் டார்க். டார்க்கு ஃபோர்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக, அதாவது ஃபோர்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இங்கே டார்க்கு ரொட்டேஷன் வரும். ஸோ ரொட்டேஷனுங்கிறது தீட்டா, ரொட்டேஷனுங்கிறது தீட்டா. அப்போது என் டாட் தீட்டா, தீட்டாங்கிறது இப்போ வெக்டர் எழுதணும் இல்லையா? ஸோ வெக்டர் ஆஃப் தி ஆங்கிள், வெக்டர் ஆஃப் தி ஆங்கிள், அது என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த என்னங்கிறது எதுக்கு? இது ஜென்ரல் சிம்பிள். ஒரு யூனிட் வெக்டார்னு ஒரு இடத்துல எழுதணும்னா ஜென்ரலாக ஒரு சிம்பிள் என்ன போடுவோம்? என், ஸ்மால் என் யூனிட் வெக்டார்னு எழுதுறது மேத்தமேட்டிக்கலாக நம்ம கற்றுக்கிட்டது. ஸோ இந்த ஒர்க் டன்னுங்கிறது இது லீனியர் மோஷனுக்கு, இது ஒர்க் டன்ங்கிறது கர்வ்டு மோஷனுக்கு, கர்விலீனியர் மோஷன் அப்படின்னு படிக்கும்பொழுது டார்க் இன்வால்வ் ஆகுது. அதோடைய டாட் ப்ராடக்ட் வித் இங்கே இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டு பேர் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பேர். இதுக்கு பேர் இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லி விட்டுறா போகிறோம். இங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. ஏன்னா அது ஆங்கிள் இன்வால்வ் ஆகுது ரொட்டேஷனில் அல்லது கர்வ்டு மோஷனில். ஸோ என் தெரியும் நமக்கு, which is P sin theta dot theta, which is in the same direction தான். So n dot theta n என்ன ஆகும்? simply P sin theta d theta ஆகிடும். ஸோ ஒரு நிமிஷம் இந்த இடத்துல நம்ம ரப் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பண்ண போகிறேன் இப்போ? ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபைண்டிங் தி எனர்ஜி. ஒர்க் டன்லேருந்து எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது dWங்கிறது என்ன வரும்? n is P sin theta, P E sin theta, டாட் ப்ராடக்ட் எடுத்தோன்னே அது அப்படியே டி தீட்டான்னு வரும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும் டோட்டல் ஒர்க் டனுக்கு. இது ஸ்மால் ஆங்கிள் டி தீட்டாக்கு டோட்டல் ஒர்க் டனுக்கு. அப்போ தேர்ஃபோர் W is equal to integral dW, which is P constant, E constant, integral of sin theta d theta ன்னு வரும். Integral of sin theta is, differential of sin theta is cos theta. Integral of sin theta is minus cos theta. Minus cos theta. So minus PE cos theta ன்னு வரும். Minus PE cos theta. So that is a work done. This work done resides as this is the potential energy of the dipole kept in the uniform field. அப்போ இதுதான் நம்ம, அப்போ இது சிம்பிள் யூஸ்வலாக பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கெல்லாம் கேபிட்டல் U யூஸ் பண்ணுவோம். அப்போது U is equal to minus PE cos theta. இது வேற எப்படி எழுதலாமா? ரொம்ப சந்தோஷமாக எழுதலாம். இப்போ PE sin theta வரும்போது P cross E எழுதுகிற மாதிரி PE cos theta வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்? P வெக்டார் டாட் ப்ராடக்ட் வித் E வெக்டார், அதாவது ஸ்கேலார் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட்னா ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ N is P cross E, potential energy is minus P dot E. டார்க்குக்கு என்ன யூனிட் வரும் பார்க்கலாம் அடுத்தது. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன யூனிட் வரும் பார்க்கலாம். டார்க்குக்கு யூனிட்டும் எனர்ஜி யூனிட்டும் சேமாக தானே இருக்கணும். ஏன்னா சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வந்தால் எல்லாம் நம்பர். பிக்கு என்ன யூனிட், ஈக்கு என்ன யூனிட், ப்ராடக்ட் தான் என்னோட யூனிட்டு. அதே போல் பிக்கு இருக்கிற யூனிட்டும் ஈக்கு இருக்கிற யூனிட் தான் யூக்கு இருக்கிற யூனிட்டு. எனர்ஜின்னு தெரியும்போது சொல்லும்போது நமக்கு யூனிட் பற்றி தெரியும். என்ன எனர்ஜினா ஜூல். எனர்ஜி உடைய யூனிட் ஜூல். டார்க்குக்கு யூனிட் அப்போ ஜூலா பார்த்துடலாமே, ரொம்ப ஈஸி. டார்க்குக்கு யூனிட்டுங்கிறது ரொம்ப ஈஸி.
இப்போ டார்க் வந்து நம்ம எப்படி முதல்ல டிஃபைன் பண்ணோம், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்டன்ஸ், நியூட்டன் மீட்டர். அப்போ நியூட்டன் மீட்டர்னா என்ன, ஒர்க் டன் அதே தானே, நியூட்டன் மீட்டர் தானே. அப்போ ஒர்க் டன்னுக்கு என்ன யூனிட் எழுதுகிறோம், அதே தான். ஆனால் இங்கே வந்து ஜூல்னு எழுத மாட்டோம், இது நியூட்டன் மீட்டர்னு எழுதுவோம். எனர்ஜி வரும்பொழுது ஜூல்னு எழுதுவோம், அவ்வளோதான் வழக்கம். பட் பேசிக் யூனிட் ரெண்டுத்துக்கும் என்னது, நியூட்டன் மீட்டர். இதுதான் யூனிட் ஆஃப் டார்க்குக்கும், இதுதான் யூனிட் ஆஃப் எனர்ஜிக்கு. இதுதான் எனர்ஜின்னு எழுதும் பொழுது நம்ம அது நியூட்டன் டைம்ஸ் மீட்டரை ஜூல் அப்படின்னு எழுதிடுவோம். வேற டார்க்குக்கு நியூட்டன் மீட்டர்னு வச்சுருப்போம். ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது என்னது, எலக்ட்ரிக் டைபோல ஒரு யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சா என்ன நடக்கிறது, ஒன்று இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் எ டார்க். எதனால், ப்ளஸ் கியூ சார்ஜும் மைனஸ் கியூ சார்ஜும் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ், பட் த லைன் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வருது, அதுதான் டார்க்குக்கு காரணமாக இருக்குது. இது ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே லைனில் இருந்ததுன்னா டார்க்கே இருக்க முடியாது. இது வேற ஒரு லைனில் இருக்குது, இந்த ஃபோர்ஸ் வேற ஒரு லைனில் இருக்குது. டூ டிஃப்ரெண்ட் பிளேசஸ், அதான் பாயிண்ட்ஸில் இருந்தால் தான், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இருக்கிற டூ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் இருந்தால் தான் டார்க்குக்கு இது வழி பண்ணணும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா, டூ ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் மட்டும் இருந்தால் போகாது, ஆக்டிங் அட் டூ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கணும். இது ஒரே பாயிண்ட்லேயே ஆக்ட் பண்ணுறது, அப்போ இது டார்க்கே இருக்காது. இது டூ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் இருக்கிறதால டார்க் இருக்குது. அந்த டார்க்குடைய எக்ஸ்பிரஷன், அந்த டார்க்கு காரணமாக இருக்கிற அந்த எனர்ஜி என்னது, அதையும் இப்போ கண்டுபிடிச்சோம். பொட்டென்ஷியல் எனர்ஜி stored in electrostatic field. அப்படின்னா என்ன பாருங்க, எப்பவுமே ஸ்டோர்டு அப்படின்னா பொட்டென்ஷியல் தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டோர்டு அப்படின்னா ஒரு ரீஜனில் அந்த எனர்ஜி அவைலபிள். பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு நம்ம மெக்கானிக்ஸில் படிக்கும்போது டெஃபினேஷன் என்ன பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு, பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் எனர்ஜி பை வர்ச்சு ஆஃப் இட்ஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இன் எ பர்டிகுலர் ஸ்பேஸ் வேர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அவைலபிள். அதாவது எனர்ஜி ஸ்டோர்டு இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு, ஃபீல்டுனாலே ஒரு ரீஜன் சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குன்னா அது பொட்டென்ஷியல் எனர்ஜியாக தானே இருக்க முடியும். அது இல்லாமல் ரெண்டாவது ஸ்டாட்டிக்கில் இருக்கும், மூமெண்ட்டே இல்லை, எனர்ஜியும் அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்க போகிறோம், பொட்டென்ஷியல் எனர்ஜி அது. அந்த விதத்தில் இப்போ எதை பற்றி படிக்க போகிறோம், இப்போ ஐ பிரிங் ஃபஸ்ட்டு ஒரு Q1 அப்படிங்கிற சார்ஜை ஏங்கிற பொசிஷனுக்கு கொண்டு வரேன். இப்போ இந்த ரீஜனில் எந்த சார்ஜும் இல்லை, எந்த ஃபீல்டும் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த சார்ஜை கொண்டு வந்து அங்கே வைக்கணும்னா நான் ஒர்க்கே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதுவும் ஒரு ஃபோர்ஸே இல்லாத போது நான் என்னதுக்கு ஒர்க் பண்ணணும், ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டாவோ எதுவும் இல்லை. அப்போ பை பிரிங்கிங் ஒன் சார்ஜ் டு த பொசிஷன் ஏ ஐ டோன்ட் டூ எனி ஒர்க். அப்போ ஒர்க் டன் அங்கே கிடையாது. எப்போவுமே பொட்டென்ஷியல் எனர்ஜி நான் ஒர்க் பண்ணினா உடனே, இப்போ நம்ம வேலையெல்லாம் செய்கிறோன்னு இதை கொண்டு போய் இந்த சார்ட் பீஸை ஒரு டேபிள் மேலே வைக்கிறேன் அப்படின்னா நான் கொண்டு போய் வச்சது ஒர்க்கு, வச்ச உடனே அந்த டேபிள் மேலே அதுக்கு வச்ச உடனே அது கிராவிட்டினால பொட்டென்ஷியல் எனர்ஜி கிடச்சி விடுறது. ஸோ நான் பண்ணின ஒர்க்கு பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். அது மாதிரி தான் இப்போ சார்ஜஸ் எல்லாம் நான் வந்து ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் அரேஞ்ச் பண்ணிட்டு வரும்பொழுது, ஒரு ரீஜனில் அரேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது, அப்படியே எனர்ஜியும் ஸ்டோர் ஆகுது. அதை பற்றி படிக்கிறோம். ஃபஸ்ட் சார்ஜ் கொண்டு வரதுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை. இப்போது ரெண்டாவது சார்ஜை Q2 அப்படிங்கிற சார்ஜை இந்த பொசிஷன் கொண்டு வரேன். இது பின்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த பொசிஷன் கொண்டு வரேன். Q2 நான் கொண்டு வரும்போது இது Q1னால இந்த பொசிஷன் பியில் ஒரு ஃபோர்ஸ் வந்துடும் இது மேலே. அப்போது ஃபோர்ஸ்னு என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு ரீஜனில் இந்த சார்ஜ் வரும்போது அது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது சொல்கிறோம் இல்லையா. அப்போது நான் இந்த சார்ஜை இன்ஃபினிட்டிலேருந்து நகர்த்தி கொண்டு வரும்போது நான் வேலை, ஐ எம் டூயிங் ஒர்க்கு. அஸ்யூமிங் இதுவும் ப்ளஸ் இதெல்லாம் ப்ளஸ்ன்னு வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொண்டு வரும்போது ஐ டூ ஒர்க். இப்போது முதல் சார்ஜும் போது இல்லை, ரெண்டாவது சார்ஜும் போது ஐ டூ ஒர்க். இப்போ வாட் இஸ் த ஒர்க் டன், அப்போது பார்க்கலாமா. வாட் இஸ் த ஒர்க் டன், ஒர்க் டன் இஸ் bringing this charge Q2 from infinity to the point B. Point B ங்கிறது இப்போ இது ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர் 1 2 அப்படின்னு இதை எழுதிக்கலாம்.
ஸோ இந்த டிஸ்டன்ஸை அப்போது ஒர்க் டன்ங்கிறது என்ன Q2 நான் பொட்டென்ஷியலுடைய டெஃபினேஷன்லேருந்து ஒர்க் டன் எழுதுகிறேன் பொட்டென்ஷியல் என்ன டெஃபினேஷன் ஒர்க் டன் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ் சொன்னோம் இல்லையா இப்போ Q2 நான் டெஸ்ட் சார்ஜ் மாதிரி யூஸ் பண்ணுறேன்னு அர்த்தம் அப்போ ஒர்க் டன்ங்கிறது என்ன டெஸ்ட் சார்ஜ் டைம்ஸ் பொட்டென்ஷியல் அப்போ Q2 இந்த இடத்துல யாருடைய பொட்டென்ஷியல் இருக்குது ஃபஸ்ட்டு சார்ஜோடைய பொட்டென்ஷியல் இருக்குது இந்த இடத்துல ஸோ Q2 சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ் மாதிரி நான் கொண்டு வரும்பொழுது இந்த பாயிண்டில் இந்த ஃபஸ்ட் சார்ஜில் இருக்கிற பொட்டென்ஷியல்னால வரக்கூடிய பொட்டென்ஷியல் V1ன்னு எழுதிட்டு இதுதான் ஒர்க் டன் நான் எழுதுகிறேன் அதாவது W2ன்னு போட்டுக்கிறேன் இதை ஏன்னா செகண்ட் சார்ஜை கொண்டு வரதுனால வரக்கூடிய ஒர்க் டன் W1 0 ஏன்னா முதல்ல அந்த சார்ஜ் எதுவுமே இல்லாத போது கொண்டு வந்தது அது 0 V1ங்கிறது இங்கே இடத்துல யார் V1ங்கிறது பொட்டென்ஷியல் டியூ டு ஃபஸ்ட் சார்ஜ் பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் ஏற்கனவே பண்ணியிருக்கோமே KQ/R ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் நான் இங்கே 1,2ன்னு எழுதியிருக்கேன் அப்போ KQ/Qங்கிறது Q1 இப்போ V1 இஸ் KQ1/R12 அப்போ V1 என்னன்னு நமக்கு தெரிஞ்சாச்சு சரி இப்போ மூணாவது சார்ஜ் நான் ஒன்று கொண்டு வர போகிறேன் சிங்கிற பாயிண்டில் Q3ங்கிற சார்ஜ் கொண்டு வரேன் இப்போ இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் R13ன்னு எழுதிக்கலாம் இன்னொன்று பார்க்கணும் இந்த சார்ஜு Q3 வரும்பொழுது இந்த பாயிண்டில் Q1னாலையும் பொட்டென்ஷியல் இருக்கும் Q2னாலையும் பொட்டென்ஷியல் இருக்கும் அப்போது Q2 ரெண்டு விதமான ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்போ ரெண்டு விதமான ஒர்க் டன் வரும் அப்போ W3ங்கிறது எப்படி எழுதணும்னா Q3 இதனுடைய பொட்டென்ஷியல் V1 at Q3 இந்த V1 போட்டதால நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணலாமா V12ன்னு எழுதிக்கிறேன் நான் ஏன்னா இந்த R12ங்கிற பொசிஷனுக்கு வேண்டி எழுதுகிறேன் அதாவது பொட்டென்ஷியல் இந்த பாயிண்டில் 2ங்கிற பாயிண்டில் செகண்ட் சார்ஜ் இருக்கிற பாயிண்ட்லங்கிறதுக்கு எழுதுகிறேன் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம் 13ன்னு எழுதணும் அப்படின்னு என்ன அர்த்தம் 3ங்கிற சார்ஜ் வரும்பொழுது அந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு சார்ஜினால வந்த பொட்டென்ஷியல் இது எப்படி எழுதலாம் அப்போ V13 இஸ் KQ1/R13 இது R12 இது R13 ப்ளஸ் ஏன் ப்ளஸ்ஸு இந்த சார்ஜையும் ஃபீல் பண்ணுமே அப்போ Q3 V23ன்னு எழுதுறேன் இது அப்போ என்ன அர்த்தம் 3ங்கிற பொசிஷனில் சார்ஜ் 3ங்கிற பொசிஷனில் Q2னால வந்த பொட்டென்ஷியல் அது என்னது V23 இஸ் Q2னால வந்த அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எப்படி எழுதலாம் நம்ம R23ன்னு எழுதிக்கலாம் KQ2R23 அப்படின்னு புரிஞ்சுதா அப்போ செகண்ட் சார்ஜ்னால தேர்ட் சார்ஜுங்கிற பொசிஷனில் வரக்கூடிய பொட்டென்ஷியல் தான் 23ன்னு எழுதியிருக்கேன் நான் இந்த நோட்டேஷன் புதுசாக நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இது ஒன்றும் கன்ஃபியூஷன் வராதுதா புரியுறதா கன்ஃபியூஷன் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்போது W3ங்கிறதுல ரெண்டு டேர்ம் எப்படி வருது தேர்ட் சார்ஜ் மேலே ஃபஸ்ட் சார்ஜ்னால வந்த பொட்டென்ஷியல் ஒர்க் டன் செகண்ட் சார்ஜ்னால வந்த பொட்டென்ஷியல் ஒர்க் டன் அப்போ W3ல ரெண்டு டேர்ம் இருக்கும் இப்போது இந்த சிஸ்டத்துக்கு என்ன டோட்டல் எனர்ஜி பார்க்கலாம் ஸோ டோட்டல் ஒர்க் டன் அதான் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொன்னேன் அப்போ டோட்டல் ஒர்க் டன் W is equal to W1 plus W2 plus W3 W1 0 W2ங்கிறது Q2 இது அப்போ V12 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் K Q2 Q1 by R12 இது W2 இது இப்போ W3ல ரெண்டு டேர்ம் இருக்குது Q3 V13 மல்டிப்ளை பண்ணணும் அப்போ K Q1 Q3 V13ல Q1 Q3 R13 ப்ளஸ் இந்த டேர்ம் Q3 இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அப்போ Q2 Q3 R23ன்னு வரும் K Q2 Q3 R23 இப்போ சிமெட்ரி புரியுறதா சிமெட்ரினா என்ன 1 2 ரெண்டு சார்ஜுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸு 1 3 ஓட டிஸ்டன்ஸு 2 3 ஓட டிஸ்டன்ஸ் இதில் காமனாக இருக்கிற கேவ் எடுத்துடலாம் Q1 Q2 by R12 Q1 Q3 by R13 Q2 Q3 by R23 so for system of 3 charges
நான் கன்சிடர் பண்ண 3 சார்ஜஸ், this is the work done. அதாவது இந்த சார்ஜை நான் ஸ்டாட்டிக்காக இந்த சுச்சுவேஷனில் அந்த ஏபிசிங்கிற பொசிஷனில் வைக்கணும்னா நாம் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த ஒர்க் டன். அந்த ஒர்க் டன் தான் இதனுடைய பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டில். ஸோ திஸ் இஸ் தி ஸ்டோர்டு எனர்ஜின்னு சொல்லுவோம். அது கரெக்டாக சொல்லணும்னா பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லணும். அதை பை வெர்ச்சு ஆஃப் த பொசிஷனால் வந்ததால் இதுக்கு பேர் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இன் தி ஸ்பேஸ், இன் ஸ்பேஸ் அல்லது இன் தி ஸ்பேஸ், ரைட். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இன் ஸ்பேஸ் தான் 3 சார்ஜ் வந்தா. இந்த மாதிரி எல்லா சார்ஜ் வந்து சிம்பிள் அடிஷன். ஏன்னா ஒர்க் டன்னுங்கிறது ஸ்கேலார் அடிஷன் தான் இது எல்லாமே நடக்கிறது. ஸோ இது ஒரு சிம்பிள் டாபிக், எனர்ஜி ஸ்டோர்டு இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நான் ப்ரீஃபாக சில டாபிக்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்ணுறேன். இட்ஸ் நாட் அ ரீகேபிட்டுலேஷன் இல்லை, அதாவது திருப்பி எல்லாத்தையும் சொல்லி தருப்பேன். அது இன்னொரு நாள் பார்ப்போம், இன்னொரு வாட்டி பார்ப்போம். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம என்ன பண்ணோம், ஃபோர்ஸ், கூலும் ஃபோர்ஸ் படித்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு படித்தோம், பொட்டென்ஷியல்னு படித்தோம், அப்புறம் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு படித்தோம். யூன்னு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு. இது PFEVU இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா. அடுத்தது ரொம்ப முக்கியமான எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இன்னொன்று என்னென்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ்ன்னு எதை சொல்கிறோம் இங்கே? ஃப்ளக்ஸ் எதை சொல்கிறோம்னா இட் ரெப்ரசன்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். இது ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு சிச்சுவேஷனில் நான் இதை பற்றி பேசினேன். ஃப்ளக்ஸோடைய சிம்பிள் 5. அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு குவான்டிட்டி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதனுடைய யூனிட்டை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லிகிட்டே வந்தேன், இது ஃபோர்ஸ், இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதுக்கெல்லாம் யூனிட் சொல்லியிருக்கேன், ஒன்றுத்துக்கும் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். அப்புறம் டார்க் பை எக்ஸ்பீரியன்ஸ் பை டைபோல் அதை பற்றியும் பேசினோம், அதுக்கு யூனிட்டை பற்றி பேசினேன். இப்போ ஃப்ளக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு அதோட யூனிட்டை பற்றி பேசுகிறோம். ஏன் இது ஃப்ளக்ஸ் என்ன இம்பார்ட்டண்ட்டு? ஃப்ளக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன், எப்படி? இப்போது நம்ம ஃபோர்ஸை பற்றி ஒரி பண்ணிக்க போகிறது இல்லை. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எய்தர் எலக்ட்ரிக் ஃபீல்டு அல்லது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா போகிறோம். போத் ஆர் இன்டர் ரிலேட்டட்னு பார்த்தோம். முக்கியமான ரிலேஷன் எழுதி விடுறேன். E = -dv/dx ஒன் டைமென்ஷனில். ஸோ ஒன் டைமென்ஷனில் ஒரு யூனிட் வெக்டார் ஒன்று. நெகட்டிவ் கிரேடியன்ட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இதை பற்றி படித்தோம் இல்லை. ஸோ பொட்டென்ஷியல் தெரிஞ்சால் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம், அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டு தனியாக கண்டுபிடிச்சா பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கலாம். எப்படி? இதனுடைய இன்டெக்ரல் ஃபார்ம் -integral E.dx அல்லது சிம்பிளி E.dx, ஒரே ஒன் டைமென்ஷனாக இருந்தால் E.dxன்னு எழுதலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரிஞ்சால் பொட்டென்ஷியல் கண்டுபிடிச்சிடலாம், பொட்டென்ஷியல் தெரிஞ்சால் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ ஒன்று தெரிஞ்சால் போகிறோம், இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக தெரியுது. இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோ அல்லது பொட்டென்ஷியலோ கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கானா? இருக்குது. அது காஸ் தியரம் அல்லது லா அப்படின்னு சொல்லுவோம். காஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு மெத்தடர் ப்ரொசீஜர். இதில் எது பண்ண போகிறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ண போகிறோம். எல்லா சிச்சுவேஷன்லையும் இல்லை, சிம்பிள் சிச்சுவேஷன்ஸுக்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு காஸ் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதாவது காஸ் தியரம் அல்லது காஸ் லான்னு சொல்லுவோம். அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பேஸ் பண்ணியிருக்குது. அதனால தான் ஃப்ளக்ஸுங்கிற குவான்டிட்டி, ஃபிசிக்கல் குவான்டிட்டியை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படித்தா தான் காஸ் தியரத்துக்கு போக முடியும். ஸோ இப்போது இந்த எக்ஸ்பிரஷன்லாம் கொஞ்சம் அழிச்சிடுறேன், இது வேண்டாம். ஃப்ளக்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஃப்ளக்ஸுங்கிறது எது குறிக்கிறது? இட் ரெப்ரசன்ஸ் தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். அதுக்கு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன? ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்மால் ஏரியா ds அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏரியா இஸ் எ வெக்டர். நான் முன்னாடி சொன்னேன் ஒரு வாட்டி, அது அப்புறமா வேறு எது ப்ரூவ் பண்ணலாம். ஏரியா இஸ் எ வெக்டர். ஸோ ஏரியாங்கிற வெக்டர் இருக்கப்போ மேக்னிடியூட் எஸ் தான், இந்த ds தான். யூனிட் வெக்டார் ஒன்று போட்டுக்கணும் எப்பவுமே. இது ஏரியா. இப்போ இந்த இடத்துல இந்த ஏரியா
ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கலாமா, அந்த டஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த சர்ஃபேஸில் ஏரியான்னு வரைஞ்சேன்னா இந்த ஸ்மால் ஒரு ஏரியா இங்கே வரைஞ்சதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது தான் இந்த டைரக்ஷன். ஸோ இந்த இடத்துல ஸ்மால் ஏரியா இந்த டாப் சர்ஃபேஸில் நான் வரைஞ்சிட்டேன்னா அதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது தான் அந்த யூனிட் வெக்டார் டைரக்ஷன். ஸோ இங்கே இருக்கிற ஏரியாவுக்கும் இங்கே இருக்கிற ஏரியா ஸ்மால் அமௌண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா மேக்னிடியூடில் வித்தியாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் டைரக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்டில் இந்த ஏரியா இருக்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ஸ்மால் ஏரியா ஆஃப் கன்சிடரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமே, இதில் எத்தனை ஃபீல்டு லைன்ஸ் அந்த ஏரியா வழியாக பாஸ் பண்ணி போகிறது, அதுதான் இந்த ஃப்ளக்ஸை குறிக்கிறது. ஸோ இந்த ஃப்ளக்ஸை இப்போ சின்ன ஏரியா எடுத்துகிட்டு இருக்கிறதால நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், அதை D5ன்னு எழுதிக்கிறேன். அப்போது எப்படி மேத்தமேட்டிக்கலாக இது எப்படி எழுத முடியும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் லைன்ஸுங்கிறது வந்து அதுதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த ஏரியா தான் ஃப்ளக்ஸ்ன்னு சொன்னேன், அது ஸ்கேலர். அப்போ E டாட் ds இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ். அதாவது இந்த ஸ்மால் ஏரியா ds வழியா ஹவு மெனி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் பண்ணி போகிறது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த ஏரியாக்குள்ள யூனிஃபார்மாக எலக்ட்ரிக் ஃபீல்டு சேமாக இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம் அந்த ஏரியா வரைக்கும். டாட் ப்ராடக்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட் வித் த ஏரியா தட் கிவ்ஸ் யூ த ஃப்ளக்ஸ். ஸோ திஸ் இஸ் டெஃபினேஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ். இப்போ இந்த என்டையர் ஏரியா வழியாகவும் எத்தனை ஃபீல்டு லைன்ஸ் பாஸ் பண்ணி போகிறது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அவ்வளோதான், இதை இன்டகிரேட் பண்ணிக்க வேண்டியது முடிஞ்சுது. அப்போ இன்டகரல் ஆஃப் E டாட் ds, இன்டகரல் ஆஃப் E டாட் dsன்னு வந்துடும். இந்த இன்டகரல் வந்து இது ஏரியாங்கிறது நான் வந்து பார்த்துக்கோ ரெண்டு விதமான ஏரியா வரும். இது வந்து ஓப்பன் ஏரியான்னு சொல்லுவோம். ஓப்பன் ஏரியான்னா என்ன, சிம்பிளாக இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் ஓப்பன் ஏரியா போடுறேன். திஸ் இஸ் எ பிளேன் சர்ஃபேஸ், இது ஓப்பன் ஏரியா. அதே கருடாகவும் இருக்கலாம், அது இதுவும் ஓப்பன் ஏரியா. க்ளோஸ்ட் ஏரியான்னா அப்போ இருக்கா, இது ஓப்பன் ஏரியானா க்ளோஸ்ட் ஏரியான்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டஸ்டர் எடுத்துக்கலாம். இந்த டஸ்டர் இஸ் ஃபார்ம்டு வித் பை 6 ஃபேஸஸ். 2 இந்த ஒரு பேர், இந்த 2 இன்னொரு பேர், இந்த 2 இன்னொரு பேர். இங்கே வரைஞ்சா ஸோ 3 pairs ஆஃப் ஆப்போசிட் ஃபேஸஸ் இருக்கு இல்லையா. இந்த இந்த என்டையர் சர்ஃபேஸ் ஏரியாவும் என்க்ளோஸ் பண்ணுறது ஒரு வால்யூம் வருது. இது வால்யூம் என்க்ளோஸ் பண்ணலை, ஓப்பன் ஏரியா க்ளோஸ்ட் ஏரியான்னா புரியுறதா. அதே போல் ஒரு சர்க்கிள் அப்படியே அந்த ஸ்பியராக இமேஜின் பண்ணிக்கலாம், ஸ்பியராக. அப்போது ஸ்பியர் அப்படிங்கிறது என்ன, இஸ் அ சர்ஃபேஸ் ஏரியா க்ளோஸ்டு, அதாவது என்க்ளோசிங் எ வால்யூம், என்க்ளோசிங் எ வால்யூம். இது ஓப்பன் ஏரியா, இது க்ளோஸ்ட் ஏரியா. சப்போஸ் நம்ம க்ளோஸ்ட் ஏரியாவை கன்சிடர் பண்ணிட்டு ஃப்ளக்ஸ் டோட்டல் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம்னா அந்த க்ளோஸ்டு ஏரியா அப்படிங்கிறதுக்கு இது சர்ஃபேஸ் ஏரியா, க்ளோஸ்டு ஏரியாங்கிறதுக்கு இந்த சர்க்கிளை போடணும், இந்த சர்க்கிள் போடணும். ஓப்பன் ஏரியானா இந்த சர்க்கிள் போட போகிறது இல்லை, சிம்பிளி இன்டகரல் ஆஃப் D5ன்னு எழுத போகிறோம். ஸோ இது ஃப்ளக்ஸோடைய டெஃபினேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், காஸ் தியரம் அப்படிங்கிறதுக்கு போகலாம். காஸ் தியரம் அல்லது காஸ் லா, தியரம்னு சொல்லலாம், லான்னு சொல்லலாம். முதல்ல ஸ்டேட்மெண்ட், இதில் கீவேர்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டே வரேன், அப்படியே சொல்லிகிட்டே வரேன். தி நெட்னா ரிசல்டன்ட்னு சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா. நெட் அவுட்வேர்டு, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதுவும் நெட் அவுட்வேர்டு ஃப்ளக்ஸ், நெட் அவுட்வேர்டு ஃப்ளக்ஸ் through a closed surface. இங்கே closed surface தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எடுத்துக்கிறோம். closed surface outward flux. நெட் அப்படின்னா இன்வேர்டு ஃப்ளக்ஸு அவுட்வேர்டு ஃப்ளக்ஸ்ன்னு இருக்குதுன்னு நம்ம பண்ணிக்கலாம். அதாவது ஃபீல்டு இப்படி உள்ளேயும் போயிருக்கலாம், சிலது வெளியிலையும் இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் பற்றி சொல்லியிருக்கோம் இல்லையா. பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து எப்போவுமே ஃபீல்டெல்லாம் வெளியில் போவோம், நெகட்டிவ் சார்ஜுக்கு நோக்கி எல்லா ஃபீல்டு வரும்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது அதனால் அவுட்வேர்டு இதை எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல. நெட் அவுட்வேர்ட்னா நெட்டுனா டோட்டலாக ஃபைனலாக ரிசல்டண்ட்டாக த்ரூ எ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு
1 by epsilon naught times net or total charge enclosed by the surface. So charge enclosed, அதாவது அந்த க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற சார்ஜ் மட்டும்தான் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது, வெளியில் இருக்கிற சார்ஜ் இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும், க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கணும். முதல்ல க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே சார்ஜஸ் இருந்ததுன்னா அந்த சார்ஜஸ் தான் இந்த ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ டோட்டல் அல்லது நெட் அவுட்வேர்டு ஃப்ளக்ஸ் அந்த க்ளோஸ் சர்ஃபேஸ்லேருந்து வெளியில் வரக்கூடியது என்ன, ஈக்குவல் டு 1 by epsilon naught times the total charge enclosed by the surface. 1 by epsilon naught அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையே இந்த ஸ்டேட்மெண்ட்டையே நம்மலாம் வந்து என்ன பண்ணுறோம், ஃப்ரீ ஸ்பேஸில் நம்ம அல்லது வேக்யூமில் ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னா ஏரில் பண்ணுறோன்னு அர்த்தம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்த தியரத்தையும் நம்ம ஸ்டடி பண்ணும்பொழுது நம்ம 1 by epsilon naught அப்படின்னு போடுறதால உங்களுக்கு வர வேண்டியது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்டோ பொட்டன்ஷியலோ ஏதோ ஒன்று தான் கண்டுபிடிக்கும். காஸ் தியரத்தில் இந்த தியரத்தை இந்த லாவை வச்சுட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா ஃப்ளக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்டு, பொட்டன்ஷியல் இல்லை. ஃப்ளக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு தி அதர் ஃப்ளக்ஸ் டெஃபினேஷனே எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சுட்டு தான். ஏன் ஃப்ளக்ஸுங்கிறது என்ன, இட் ரெப்ரசன்ட்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ த கிவன் சர்ஃபேஸ். டாட் போடுறதோட அர்த்தம் என்ன, நார்மல் அப்படின்னு அர்த்தம். நார்மல் ஃப்ளக்ஸ் இது அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படி இருக்கு, டாட் ப்ராடக்ட் எடுத்தால் என்ன அர்த்தம், சர்ஃபேஸோடைய பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் தானே இந்த நார்மல் இந்த டைரக்ஷனை வரைவோம், அந்த டைரக்ஷனில் எத்தனை ஃபீல்டு லைன்ஸ் போகிறது அப்படின்னு பார்க்குறது தான். ஸோ இந்த நெட்டு அவுட்வேர்டு சொல்கிறது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த வழி சேர்த்துட்டு இன்னும் சௌரியம் அதாவது கம்ப்ளீட் ஆகுது. நெட் நார்மல் அவுட்வேர்டு ஃப்ளக்ஸ் இது. இதுலேயே நார்மலை பற்றி தான் பேசுகிறோம். சொல்லணுன்றதுக்கு இன்னும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி இன்னும் கிளியராக சொல்லணும்னா நெட்டு நார்மல் அவுட்வேர்டு ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மேத்தமேட்டிக்கலாக எழுதணும்னா சப்போஸ் ஐ கன்சிடர் எ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இப்படி போட்டாலே க்ளோஸ்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓப்பன் சர்ஃபேஸ், இந்த பிளேன் போர்டு இஸ் ஓப்பன் சர்ஃபேஸ், பட் நான் க்ளோஸ்டு சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணியிருக்கேன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அது ஏதோ ஒரு ஷேப்பில் வேணும், எந்த ஷேப்பில் வேணால் இருக்கலாம், நான் இமேஜின் பண்ணிக்கிறேன் முதல்ல. ஸோ இது க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள சில சார்ஜஸ்லாம் இருக்குது. ஸோ டோட்டல் அவுட்வேர்டு ஃப்ளக்ஸு, இதுலேருந்து ஃப்ளக்ஸு இந்த சர்ஃபேஸ்லேருந்து வெளியில் வரக்கூடிய அவுட்வேர்டு, சிலது இன்வேர்டும் இருக்கலாம். நம்ம அவுட்வேர்டு மட்டும் கண்டுபிடிக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு 1 by epsilon naught times total charge contained in this volume. the surface enclose பண்ற வால்யூம்குள்ள இருக்கிறது, அவுட் சைடில் இருக்கிற சார்ஜஸ்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது இந்த ஃப்ளக்ஸ் கால்குலேஷன் போது. ஸோ இது டோட்டல் சார்ஜை க்யூன்னு போட்டுட்டா ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு q by epsilon naught. டோட்டல் சார்ஜை க்யூன்னு வச்சுட்டா q by epsilon naught. சிம்பிளாக ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எழுதணும்னா இந்த தியரத்துடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த தியரம் அல்லது இந்த காஸ்லா எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது. சில சிம்பிள் சிச்சுவேஷன்ஸ், என்னெல்லாம் சிம்பிள் சிச்சுவேஷன்ஸ், ஒரு 3 சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். அந்த 3 சிச்சுவேஷனை பற்றி தான் நம்ம நிறைய இருக்குது சிம்பிள் சிச்சுவேஷன்ஸ். நமக்கு ஒரு 3 சிச்சுவேஷன் வச்சுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டு இந்த தியரத்தை அல்லது இந்த லாவை அப்ளை பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்கிறது